அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஜென்ரலாக ஞாபகம் மறதி அது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் இருக்கு. குழந்தைகளை இன்னைக்கு நல்ல புத்திசாலித்தனமாக அழகாக உடல் ஆரோக்கியத்தோட நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத எல்லா பேரண்ட்ஸோட ஆசை. ஆமாம், கண்டிப்பாக எதிர்பார்ப்பு. ஆமாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த பேரண்ட்ஸும் சரி ஸ்கூல்லையும் சரி கொடுக்குற டார்ச்சர் இருக்கு பாருங்க, தாங்க முடியாது. ஏன்னா நம்ம டெய்லி ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம், நம்ம வீட்லேயே நம்ம பார்க்குறோம். நம்ம குழந்தைங்க பேர குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, பார்க்குறோம். காலையில் அந்த குழந்தை 5 மணிக்கு எடுத்து கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக் எடுத்து வச்சுக்குது, அது ரெடி ஆக்கணும். 7:20க்கு பஸ் வருது, அதுக்குள்ளே படிக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும். சாப்பிட்றதே இல்லை, இது ஒரு பக்கம். அப்புறம் அதுக்கு அவசரத்துக்கு ஊட்டி விடுறோம், புரியுதுங்களா? இது ஒரு டார்ச்சர். அப்புறம் டெய்லி ஸ்கூல்லேருந்து வர்றது லேட்டு. அப்புறம் வந்த உடனே டெய்லி டெஸ்ட்டு, ஹோம்ஒர்க்கு, கிளாஸில் டெஸ்ட்டு. எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறீங்க இன்னைக்கு. படிக்கணும் தான் இல்லைன்னு சொல்ல, படிப்பு அவசியம்தான். அதுக்காக இப்படி போட்டு திணிச்சா அந்த குழந்தைங்க சைக்கலாஜிக்கலாக பாதிக்கிறாங்க, புரியுதுங்களா? அந்த குழந்தைங்க முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை. அதுங்க என்ன பண்ணுது, ஆசையாக ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு ஒரு எரிச்சலோட இரிட்டேட்டாக வேற வழி இல்லை, அதாவது கூண்டில் மாட்டிக்கிட்ட மாதிரி திணறாங்க. கரெக்டு தான், புரியுதுங்களா? அப்போது அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பீஸ்ஃபுல்லாக படிக்கிற ஒரு சூழல் இல்லை. இன்னொரு சூழல் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள் வீட்டில் இப்போது ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸ். குழந்தை முன்னாடி வேறு, அது குழந்தை படிக்கிறது ஒரு டென்ஷன், ஃபேமிலி இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ அந்த குழந்தைங்களோட மனது உடம்பு பாதிக்குது. இது கூட அந்த குழந்தைங்களுக்கு தூக்கமின்மை, அந்த குழந்தைங்களுக்கு ஞாபகம் மறதி, அந்த குழந்தைங்களுக்கு ஹை ப்ரெஷரில் வரக்கூடாத சில தொந்தரவுகள்லாம் அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே வருது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போது அதில் இதுவும் ஞாபகம் மறதி ஒரு பெரிய விஷயம். பெரியவங்கன்னு எடுத்துட்டா வயதாக நார்மலாக ஞாபகம் மறதி வர்றது ஒரு %. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கும், அதுக்கு தொடர்ந்து வருடக்கணக்கில் மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மருந்தோட சைடு எஃபெக்டும் ஞாபகம் மறதி. அது மேக்ஸிமம் இந்த ரசாயன மருந்துகள்ல தான் வருது இல்லைங்களா, ஹெர்பல் பேஸ்ல வர்றது இல்லை இல்லைங்களா? ஆமா. ஆனாலும் நம்ம ஜெனரலா மருந்துகளால் ஒரு லாங் ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அது தொடர்ந்து அவங்க லைஃப் லாங் எடுக்க வேண்டியான ஒரு ஹெல்த் கண்டிஷன், அதனாலையும் வருது. அப்போ நம்ம வெறும் ஞாபகம் மறதிக்கு மாத்திரம் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கக்கூடாது. அதனாலதான் அந்த குழந்தைக்கு மனநிலை நல்லா வச்சுக்கணும், சுற்றுப்புற சூழல் ஹாப்பியா இருக்கணும், தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி நம்ம அவங்கள வித் ட்ரீட்மெண்ட்டோட சில பயிற்சிகள், டயட்டு எல்லாமே கொடுத்து பண்ணும்போது அந்த குழந்தைங்க கிட்ட ஒரு 2 monthsல ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம், உணர முடியுது. அப்போ அந்த பேரண்ட்ஸோ இல்லை தாத்தா பாட்டியோ ஹாப்பியாக வராங்க. அதுக்கு சின்ன சின்ன உடற்பயிற்சி சொல்லித்தரோம், டயட்டில் மாற்றங்கள் சொல்லித்தரோம். அது மாத்திரம் இல்லை, அந்த குழந்தைங்களுக்கு நைட்டில் சில குழந்தைகள் ரொம்ப லேட்டாக தூங்காமல் முழிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போது அந்த குழந்தைங்களுக்கு தூங்கக்கூட செய்யணும். ஞாபகம் மறதிக்கு தூக்கமும் ஒரு குறைபாடு காரணம். நீங்க நைட்ல அந்த குழந்தைக்கு ஒரு 7:30 8 o'clock சாப்பாடு கொடுத்துருங்க. நீங்க பேரண்ட்ஸோ தாத்தாவோ பாட்டியோ யாரோ ஒருத்தர் அந்த குழந்தைய நல்லா வாக்கிங் கூட்டிட்டு போங்க. ஒரு 1/2 hour வாக்கிங் கூட்டி போயிட்டு அந்த குழந்தைய பேச வைங்க, கேள்வி கேளுங்க, அது சொல்லும். இல்லை அது கேள்வி கேட்கும், நீங்க பதில் சொல்லுங்க. இல்லை ரோட்ல உள்ள மரம், செடி, கொடி, காய், பழம் அதெல்லாம் பேர் கேளுங்க. சின்ன குழந்தையிலேருந்து கற்றுக்கிட்டோம். ஜெனரல் நாலேஜ், போர்டு படிக்க சொல்லுங்க, கலர்ஸ் கேளுங்க, செடி கேளுங்க, இப்படி. அப்போ அது ஜாலியாக அதோட டென்ஷன் குறைஞ்சிடுது. அந்த வாக் பண்ணுறதுல அது டைஜஷன் ஆகிடுது. அந்த வாக்கிங்கில் டயர்டாகி வீட்டுக்கு வரும்போது நல்லா தூங்கிடுது. அப்போது அதுக்கு நம்ம நல்லா என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்து போனால் அது நல்லா தூங்கும். ஞாபகம் மறதிக்கு நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது.
கண்டிப்பா. என்ன நேர்களே, இது போல எந்த குறைபாடு இருந்தாலும் நீங்கள் எங்கள் ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.